ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடைக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம நடிகர் விஜய் வந்து சைல்டுஹுட், அதாவது குழந்தை இடங்களில் நடித்த படங்களை தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நடிகர் விஜய் வந்து சைல்டுஹுட், அதாவது குழந்தை நட்சத்திரமாக நடித்த படங்கள் வந்து மொத்தம் 6ங்க. அதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச படம் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 1984ஆம் ஆண்டு தன்னுடைய 10வது வயசில் வெற்றி அப்படிங்கிற படத்தில் ஃபஸ்ட்டு நடிக்க ஆரம்பிச்சிருக்காப்புல. இந்த படத்தோட டைரக்டர் வந்து நம்ம தளபதி விஜயனுடைய அப்பா தாங்க, எஸ்.ஏ. சந்திரசேகர். அவங்க தாங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அமுதன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்கங்க. ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா 1984ஆம் ஆண்டு தன்னுடைய 10வது வயசில் குடும்பம் அப்படிங்கிற படத்துலேயும் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தையும் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்க தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு வந்து கங்கை அமரன் வந்து இசையமைச்சிருக்கிறாப்புல. மூணாவது படத்தை பார்த்துடலாம். மூணாவது படம் 1985ஆம் ஆண்டு தன்னுடைய 11வது வயசில் நான் சிவப்பு மனிதன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தையும் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் விஜய் அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சிருக்காப்புலங்க. இதுக்கு இசை வந்து இளையராஜா தான் இசையமைச்சிருக்கிறாப்புல. நான்காவது படம் பார்த்துக்கலாம். நான்காவது படம் 1986ஆம் ஆண்டு தன்னுடைய 12வது வயசில் வசந்தராகம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தையும் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதுலேயும் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் வந்து இசையமைச்சிருக்கிறாப்புல. அஞ்சாவது படத்தை பார்த்துடலாம். அஞ்சாவது படம் 1987ஆம் ஆண்டு தன்னுடைய 13வது வயசில் சத்தம் ஒரு விளையாட்டு அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இல்லை ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இதுக்கும் எம்.எஸ். விஸ்வநாதன் தான் இசையமைச்சிருக்காப்புல. ஆறாவது படத்தை பார்த்துடலாம். ஆறாவது படம் 1988ஆம் ஆண்டு தன்னுடைய 14வது வயசில் இது எங்க நீதி அப்படிங்கிற படத்துலையும் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தையும் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதுலேயும் விஜய் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருக்காப்புல. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் வந்து சைல்டுஹுட், சில்ட்ரன்ஸ் நட்சத்திரமாக, குழந்தை நட்சத்திரமாக 6 படங்களில் நடிச்சிருக்காங்க. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடைக்குறிச்சி சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.